கிளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளவுட் அப்படின்றது என்னது, கிளவுட் கம்ப்யூட்டிங்கோட டெஃபினேஷன் என்ன அப்படின்றதுல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கிளவுட் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர வார்த்தை என்ன? என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு கிளவுட்னு சொல்லுவாங்க? மேகம். நான் சரி, ஃபுல்லா ஓகே. நான் ஃபுல்லா சொல்ல எனக்கு ஃபுல்லாலாம் எதுவுமே தெரியாது ப்ரோ. நான் இப்பதான் ஸ்டார்டிங் இல்ல ஃப்ரெண்ட்ட பரவாயில்ல, கேட்டேனே. ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. ஆஹ் கிளவுட்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓகே மேகம். அப்புறம் வேற ஏதாவது டெக்னிக்கலா? டெக்னிக்கான ஸ்டோரேஜ் இது மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம விஷயம் நமக்கு ஞாபகம் வருது ஸ்டோரேஜ் தான். ஏன்னா நம்ம ம். கூகுள் போட்டோஸ் நம்ம யூஸ் பண்ணிருப்போம், கரெக்டா? ஆமா, இப்போ கூகுள் ஆமா. போட்டோஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ற அந்த டேட்டாலாம் எங்க போயிட்டு ஸ்டோர் ஆகுது? ஸோ நம்மளோட ஃபோன்னா நம்ம அதுல கொடுக்க மெமரி, இல்லைன்னா நம்ம கூகுள்ல யூஸ் பண்ற அந்த இது. ஓகே, ஃபோன் மெமரி. ஓகே, ஃபோன் மெமரியில இல்லாம வேற எங்க ஸ்டோர் ஆகுது? கூகுள்ல யூஸ் பண்றதுன்னு சொல்றீங்களே, அது என்னவா ஆஹ் இருக்கும்? எங்க போயிட்டு ஸ்டோர் ஆகுது? அதான் bro, அதான் கிளவுட்ல தான் சேவ் மாதிரி தான் இருக்கும். ஓகே, நம்ம கிளவுட்ல அந்த தான் ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்றோம். அப்ப அந்த ஆஹ் கிளவுட்ன்றது எக்ஸாக்டா என்னதுன்னு கேக்குறேன் நான். சரி, ஆக்சுவலா இங்கதான் நம்ம வந்து அதை பத்தி நம்ம பேசிக்கா இருக்கும்போது நம்ம அதை பத்தி அவ்வளவா டீட்டெயிலா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது இல்ல. நம்ம கிளவுட்ல ஸ்டோர் ஆகுது அது மாதிரி நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லி பழகிட்டோம், கரெக்டா? ஆமா. இப்ப நம்ம ஏதாவது நம்ம ஸ்டோர் பண்ணணும், நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணணும்னா அது பிசிக்கலா ஒரு டிவைஸ் வேணும். அதாவது ஹார்ட்வேர் அப்படின்றது ஒண்ணு வேணும், கரெக்டா? ம். நமக்கு ஒண்ணு ஹார்ட் டிஸ்க் வேணும். போனா இருந்தா ம். அதுல நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும். அந்த ஸ்டோரேஜ் ஒரு ஹார்ட் டிரைவ், ஹார்ட் டிஸ்க். அதாவது ஒரு ஆ. ஹார்ட்வேர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு டிவைஸ்ல தான் அது ஸ்டோர் ஆகுது. அந்த மாதிரி கிளவுட் அப்படின்றது அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு டிவைஸ்ல தான் ஸ்டோர் ஆகுது. எங்க போயிட்டு ஸ்டோர் ஆகுது அப்படின்னா ஒரு சர்வர்ல ஸ்டோர் ஆகுது. அது யாரோட சர்வர்னா கூகுளோட சர்வர்ல. இப்போ கூகுள் போட்டோஸ்லாம் எங்க ஸ்டோர் ஆகுதுன்னா கூகுளோட சர்வர்ல. அந்த சர்வர்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா டேட்டா சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். அந்த டேட்டா சென்டர்ல தான் இருக்கு. ஸோ அந்த டேட்டா சென்டர்னா இப்படிதான் இருக்கும். ஓகே. இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிஸும் டேட்டா சென்டர்ஸ் வச்சிருப்பாங்க. யூடியூப் ம். சரி, கூகுள் சரி. அதே மாதிரி ம். பாத்தீங்கன்னா எல்லா பிக் கம்பெனிஸும் பாத்தீங்கன்னா டேட்டா சென்டர் வச்சிருப்பாங்க. அந்த ம். டேட்டா சென்டர்ல இந்த மாதிரி எக்கச்சக்கான சர்வர்ஸ் வந்து இருக்கும். அந்த ஓ. சர்வர்ல தான் நம்மளோட ம். டேட்டா எல்லாமே போயிட்டு ஸ்டோர் ஆகுது. ஆக்சுவலா இதை தான் நம்ம வந்து கிளவுட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஓகே. இங்க நம்ம ஸ்டோர் ஆகுற டேட்டாவை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்றோம்னா விர்ச்சுவலா ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கோம், ம். கரெக்டா? ரிமோட்டா ஆ. ஆக்சஸ் பண்றோம். ஆமா. இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்கை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா 3 லெட்டர்ஸ்ல டிஃபைன் பண்ணலாம். RIP. ஸோ RIPனா ரெஸ்ட் இன் பீஸ் இல்ல, ரிமோட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்டர்நெட், அதுக்கப்புறம் பே ஆஸ் யூ கோ. ஸோ இந்த 3 வேர்ட்ஸ்ல நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா கிளவுட் கம்ப்யூட்டிங்கை ஈஸியா நம்ம டிஃபைன் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்சிருக்கும் நம்ம, கரெக்டா? ஸோ ம். எல்லாமே நம்ம எதுவுமே நம்ம டைரக்டா ஆக்சஸ் பண்ண மாட்டோம். அந்த டேட்டா சென்டர்ல இருக்கிற சர்வர்ல இருக்கிற டேட்டாவை நம்ம வந்து ரிமோட்டா ஆக்சஸ் பண்ணுவோம். ம். எதுவுமே டைரக்ட் ஆக்சஸ் கிடையாது, ரிமோட் ஆக்சஸ். ரிமோட் ஆக்சஸ்னா ம். தூரத்தில் இருக்கிற ஒரு விஷயத்த ஆமா. நம்ம வந்து நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே நம்ம ஆக்சஸ் பண்றது, கரெக்டா? ம். ம். ஆமா. அதுதான் நம்ம ரிமோட்னு சொல்லுவோம். அடுத்து இன்டர்நெட். அப்ப கிளவுட் அப்படின்றது இன்டர்நெட் இல்லாம ஒர்க் ஆகுமா? இன்டர்நெட் இல்லாம நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. ம். அதனால இன்டர்நெட் ரொம்ப மேண்டேட்டரி. ஸோ ஃபைனலா பே ஆஸ் யூ கோ அப்படின்னு சொல்றாங்க. பே ஆஸ் யூ கோ அப்படின்னு என்னென்ன ஐடியா இருக்கா? ஆக்சுவலா நம்ம அந்த கிளவுட் யூஸ் பண்றதுக்கு அமௌண்ட் பே பண்ற மாதிரிங்களா? கரெக்ட். கிளவுட் நம்ம ம். யூஸ் பண்றோம், அதுக்கு ஆ. அமௌண்ட் பே பண்றோம். எப்படின்னா ம். யூஸ் பண்ண பே பண்றோம். ம். ம். பே ஆஸ் யூ கோ அப்படின்னா ரெண்டல் ம். அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஓகே. நம்ம எவ்வளவு யூஸ் பண்றோமோ அதுக்கு மட்டும் நம்ம பே பண்ணா போதும். ஓகே. ஆமா. ஸோ நம்ம வந்து எதுவுமே இங்க ஓன் அப்படின்றது கிடையாது. நம்ம எதுவுமே இங்க ம். ஓன் பண்ண மாட்டோம். எல்லாமே ரெண்டல் தான். ரெண்டல்னா வாடகை ம். மாதிரி. அப்ப நம்ம அவங்க ம். கிட்ட, அதாவது யாருன்னா டேட்டா சென்டர் யாரு வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி பிக் டெக் ஓனர்ஸ்ட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மள ரெண்ட்டுக்கு வாங்கிக்கலாம். ஓகே. கிளவுட் கம்ப்யூட்டிங்கோட டெஃபினிஷன் நான் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றேன். ஆ. ஸோ ஆன் டிமாண்ட் டெலிவரி ஆஃப் ஐடி ரிசோர்சஸ் ஓவர் த இன்டர்நெட் வித் பே ஆஸ் யூ கோ pricing. ஸோ இதுதான் கிளவுட் கம்ப்யூட்டிங்கோட டெஃபினிஷன். ஆன் டிமாண்ட் டெலிவரி ஆஃப் ஐடி ரிசோர்சஸ்
எப்பெல்லாம் நமக்கு வந்து டிமாண்ட் இருக்கோ அப்பெல்லாம் நமக்கு என்ன பண்றாங்கன்னா டெலிவரி பண்றாங்க. ஸோ எதை டெலிவரி பண்றாங்கன்னா ஐடி ரிசோர்சஸ். ஐடி ரிசோர்சஸ் அப்படின்றது என்னது? ஐடி ரிசோர்சஸ் அப்படின்றது யாருக்கு தேவைப்படும்? பெரிய பெரிய கம்பெனி யூசேஜ் பண்றவங்க. ஆமா. ஸோ ஐடி ரிசோர்சஸ் எல்லாம் ஐடி கம்பெனி ரன் பண்றவங்க எல்லாம் தேவைப்படும். கரெக்டா? ஆமா ஸோ அந்த ஐடி ரிசோர்சஸ் எல்லாத்தையுமே எப்ப டிமாண்ட் இருக்கோ, ஆன் டிமாண்ட் எப்ப டிமாண்ட் இருக்கோ அப்ப என்ன பண்றாங்கன்னா டெலிவரி பண்றாங்க. எது வழியா டெலிவரி பண்றாங்கன்னா இன்டர்நெட் வழியா. ஸோ எந்த மோட்ல அப்படின்னா பே as you go பிரைசிங். ஸோ இதை தான் நம்ம வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ எப்பெல்லாம் நமக்கு தேவையோ டிமாண்ட் இருக்கோ அப்பெல்லாம் வந்து நம்ம இன்டர்நெட் வழியா நமக்கு ஐடி ரிசோர்சஸை டெலிவரி பண்றாங்க. அந்த ஐடி ரிசோர்சஸை 6 கேட்டகரியில வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி தான் சர்வர் இன்ஜினியரிங், தென் ஸ்டோரேஜ் இன்ஜினியரிங், தென் நெட்வொர்க் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் டேட்டாபேஸ், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி, லாஸ்டா பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 கேட்டகரிஸ்ல அந்த ஐடி ரிசோர்சஸை வச்சிருக்காங்க. ஸோ அதையும் 3ஆ பிரிக்கிறாங்க. கிளவுட், கிளவுட் டெப்ளாய்மெண்ட் மாடல்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 3 டைப் இருக்கு. ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா பப்ளிக் கிளவுடு, அதுக்கப்புறம் பிரைவேட் கிளவுடு, ஸோ அண்ட் லாஸ்டா பாத்தீங்கன்னா ஹைபிரிட் கிளவுட். இது வந்து கிளவுட் டெப்ளாய்மெண்ட் மாடல் அப்படின்னு நம்ம சொல்றோம். பப்ளிக் கிளவுட்னா இந்த மாதிரி ஒரு கம்பெனிஸ் வந்து வெளியில இருக்கவங்களுக்கு ரெண்ட்டுக்கு விடுவாங்க. பப்ளிக் வந்து ரெண்ட்டுக்கு விடுவாங்க. ஓகே. இப்போ பிரைவேட் கிளவுட்னா அவங்களோட டேட்டா சென்டர் அவங்களே யூஸ் பண்ணிப்பாங்க, யாருக்கும் தர மாட்டாங்க. பிரைவேட்டா அவங்களே யூஸ் பண்ணிப்பாங்க. ஹைபிரிட்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட தான் யூஸ் பண்ணிப்பாங்க, அவங்களோட டேட்டா சென்டரை யூஸ் பண்ணிப்பாங்க, பப்ளிக்கா வெளியில இருந்து வாங்கிப்பாங்க கொஞ்சம். அதை நம்ம ஹைபிரிட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதுதான் கிளவுட் டெப்ளாய்மெண்ட் மாடல்ஸ் சொல்றோம். ஸோ இதுல கிளவுட் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு. ஜென்ரலா கிளவுட் மாடல் சொல்லிட்டு 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் IaaS, அதுக்கப்புறம் PaaS, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா SaaS அப்படின்னு சொல்லிட்டு 3 மாடல் இருக்கு கிளவுட் மாடல்ஸ். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் மாடல் என்னன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ். ஸோ ரெண்டாவது பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ். மூணாவது பாத்தீங்கன்னா லாஸ்ட் சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். கிளவுட் மாடல்ஸ்ல 3 டைப். கிளவுட் டெப்ளாய்மெண்ட் மாடல்ஸ்ல 3, அது பப்ளிக், பிரைவேட், ஹைபிரிட். அதே மாதிரி கிளவுட் மாடல்ஸ்ல 3. ஸோ IaaS, PaaS, SaaS அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்கு. ஸோ சர்வர் இது எல்லாமே என்னன்னா டோட்டல் 6 கேட்டகரி சொல்லியிருந்தோம். அந்த 6 கேட்டகரியுமே ஐடி ரிசோர்சஸ். இந்த கேட்டகரியில தான் நமக்கு சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த சர்வீசஸ் தான் இந்த கிளவுட் கம்பெனிஸ் வந்து டெலிவர் பண்றாங்க இன்டர்நெட்ல. ஸோ அப்ப இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க, என்ன ரீசன் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ்ல நமக்கு சர்வர் அப்படின்ற கேட்டகரியில பாத்தீங்கன்னா சர்வர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னது, என்னென்னலாம் இருக்கும் சர்வர்லாம்? சர்வர். ஸோ அதுல வந்து CPU இருக்கும், அப்புறம் பாத்தீங்கன்னா மெமரி இருக்கும், அப்புறம் இந்த ஸ்டோரேஜ் டிவைஸ் இருக்கும், அப்புறம் இதுக்குள்ளேயே நெட்வொர்க்கும் கூட வந்துடும். ஓகே. அப்ப இதெல்லாம் சேர்ந்தாதான் நம்ம ஒரு சர்வர்னு சொல்றோம். இப்ப எதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு ஐடி கம்பெனிக்கு சர்வர் தேவை? ஒரு ஐடி கம்பெனியோட ஒர்க் என்ன, உங்களோட அல்டிமேட் கோல் என்ன? இந்த கோடிங் யூஸ் பண்றத டேட்டா சர்வருக்காக யூஸ் பண்றதா, ஏதாவது ஒரு ஆப் டெவலப் பண்றதுக்கு. சோ அவங்களோட சாஃப்ட்வேர் எல்லாம் டெலிவரி பண்றதுக்கும். சொல்லுங்க. அவங்களோட சாஃப்ட்வேர்லாம் அவங்களோட அல்டிமேட் கோல் பாத்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட் அப்படின்றது சாஃப்ட்வேர் தான். ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனினா அதனால தான் சொல்றாங்க. கரெக்டா?
அப்ப அந்த சாஃப்ட்வேரை உருவாக்குறதுக்கு அவங்க என்ன பண்ணணும்? அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும்னா அவங்க டெவலப் பண்ற அந்த கோட்லாம் ஒரு சர்வர்ல தான் போட்டு டெவலப் பண்ண முடியும். ஓகே, அந்த சர்வர்ல தான் டெப்ளாயும் பண்ண முடியும். அப்ப சர்வர் அப்படின்றது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் காசு கொடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சர்வர்ஸ் வந்து வாங்கிடுவாங்க. இதே சின்ன சின்ன கம்பெனி அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அவங்களால அதிகமா காசு கொடுத்து அஃபோர்ட் பண்ண முடியாது. அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி கிளவுடு, இந்த மாதிரி டேட்டா சென்டர் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ, எந்த கம்பெனிலாம் இந்த மாதிரி பெரிய பெரிய டேட்டா சென்டர் வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து ரெண்டுக்கு வாங்கிப்பாங்க. அந்த ப்ராசஸ் தான் நம்ம வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, அப்ப நம்ம நம்ம பார்க்க போற கிளவுட் என்னது? எந்த கிளவுட பத்தி நம்ம பார்க்க போறோம்? சோ அப்படி டேட்டா சென்டர்ஸ்லாம் வச்சுட்டு இருக்க அந்த ஓனர்ஸ் தான் நம்ம வந்து கிளவுட் நம்ம சொல்றோம். நிறைய கம்பெனி வந்து கிளவுட் வச்சிருக்காங்க. அதுல அமேசான் அப்படின்றது ஒன்று. ஸோ அமேசானோட கிளவுட் நேம் பார்த்தீங்கன்னா AWS, அதாவது அமேசான் வெப் சர்வீசஸ். ஸோ அஷூர், மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கிளவுட் வச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அஷூர் கிளவுடு. அதே மாதிரி கூகுளும் அவங்களோட கிளவுட் வச்சிருக்காங்க. GCPன்னு சொல்லுவாங்க, கூகுள் கம்ப்யூட் பிளாட்ஃபார்ம். ஓகே, GCP. இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிஸும் அவங்க அவங்களோட கிளவுட் வச்சிருக்காங்க. இந்த கிளவுட் மூலியமா சில சர்வீசஸ் அவங்க வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அது என்னென்ன சர்வீசஸ் அப்படின்றத நம்ம படிக்க போறோம் நம்மளோட கோர்ஸ்ல. ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த IAS, PAS, SAS என்ன? ஏதாவது ஐடியா இருக்கா? இல்ல ப்ரோ, சுத்தமா ஐடியா. ஓகே, ஸோ இது வந்து கிளவுட் மாடல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளவுட் அப்படின்னு போறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனிஸ்லாம் என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க? கிளவுடுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இப்ப ரெண்டுக்கு வாங்குறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் கிளவுட் வழியா. அப்ப கிளவுட் இல்லைன்னா அப்ப அவங்களோடதே தானே யூஸ் பண்ணணும். ஆமா. அப்ப ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா அவங்க ஓன் சர்வர்ஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓன் சர்வர்ஸ் அப்படின்னா அதை நம்ம ஆன் பிரமிசஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம், அதாவது பிரைவேட் கிளவுட்னு சொல்றோம். ஓகே, அவங்களோட யூசஸ், அவங்களோட சர்வீசஸ, அதாவது அவங்களோட சர்வர்ஸை அவங்களே யூஸ் பண்ணிக்கிறாங்க, வேற யாருக்கும் தராம அவங்களோட ஓன் சர்வர் வச்சிருக்காங்க. ஸோ இதான் நம்ம ஆன் பிரமிசஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி அவங்களோட சர்வர் அவங்களே வச்சிருக்கும் போது ஸோ நெட்வொர்க், ஸ்டோரேஜ், சர்வர், விர்ச்சுவலைசேஷன், OS, மிடில்வேர், ரன் டைம், டேட்டா, இதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த எல்லா விஷயமே அவங்களே தான் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ ஆன் பிரமிசஸ் அப்படின்னு சொல்லணும். ஆன் பிரமிசஸ்னா என்னோட அப்ளிகேஷன் என்னோட சர்வர்லேயே ரன் ஆகுது, வேற வேலையில யார்கிட்டையும் நான் வாங்கல அப்படின்னு அர்த்தம். அப்ப என்னோட நெட்வொர்க்கிங், என்னோட ஸ்டோரேஜ் டிவைசஸ், சர்வர்ஸ், ஸோ இது எல்லாமே OS, டேட்டா, ரன் டைம், மிடில்வேர், இதெல்லாம் ஒவ்வொன்றும் இதோட டெக்னிக்கல் டேர்ம்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கு எப்படி எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம்னா, நம்ம வந்து நம்மளோட சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி, நம்ம ஓன் ஹவுஸ், அதுதான் ஆன் பிரமிசஸ். நம்ம வீட்டில் நம்ம எப்படி வேணா இருந்துக்கலாம், என்ன திங்ஸ் வேணா நம்ம வாங்கி போட்டுக்கலாம், யாரும் நம்மள கொஸ்டின் கேட்பாங்களான்னா கேட்க மாட்டாங்க. ஸோ நமக்கு தகுந்த மாதிரி நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம டிசைன் பண்ணிட்டு நம்ம ரெண்ட் எல்லாம் பே பண்ணக்கூடாது, பட் பல்கா இன்வெஸ்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், வீடு வாங்கி நம்மளோட ஓன் இடத்த நம்ம ஆக்குபை பண்ணி வச்சுக்கலாம். கரெக்டா? ஸோ அதை வந்து நம்ம எக்ஸாம்பிளா சொல்லலாம் ஆன் பிரமிசஸ், நம்மளோட ஓன் ஹவுஸ். ஆனா கிளவுடுன்றது ரெண்டட் ஹவுஸ், வாடகை வீடு மாதிரி. ஸோ அப்போ வாடகை வீடுன்றது நம்ம மந்த் ஆன் மந்த் நம்ம ரெண்ட் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு சாதாரணமான ஒரு வாடகை வீடு, அதுல பெருசா எந்த ஃபெசிலிட்டிஸும் அவங்க தரமாட்டாங்க. ஸோ அந்த வாடகை வீடு, அந்த வீட்டுக்கு ஓனர் நம்ம கிடையாது. ஆல்ரெடி அது என்னென்ன அமைப்பில் இருக்கோ அது அப்படிதான் டிஃபால்ட்டா இருக்கும். நமக்கு தகுந்த மாதிரி அதை வந்து பிளெக்சிபிளா இருக்காது, அதை நம்ம மாற்ற முடியாது. கரெக்டா? அது ஆல்ரெடி அப்படி. எக்ஸ்ட்ரா நம்ம என்ன வேணும், அங்க போய் நம்ம எத்தனை பேர் இருக்கணும், ஸோ அங்க நம்ம வந்து நம்ம அங்க இருக்கிற திங்ஸை நம்ம யூஸ் பண்ணிட்டு 1 மந்த்லி நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு ரெண்ட் பே பண்ணிடணும். அதை தான் நம்ம IAS சொல்லுவோம். அப்ப அதோட ஓனர் அப்படின்றது என்ன பார்த்துப்பாங்க, இப்ப நம்ம வீட்டுல வந்து திடீர்னு பெயிண்ட் போயிடுச்சு,
ஏதோ ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அந்த பெயிண்ட் அப்படின்றது அதோட ஒரு நெட்வொர்க்கிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த வீட்டுல நீங்க உள்ள போறீங்க, போய் யூஸ் பண்றப்போ பெயிண்ட் இதாயிடுச்சு, இல்ல ஏதோ ஒரு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. கரெக்டா? சோ அதுக்கு ஓனர் தான் பொறுப்பு. அவங்க தான் அதை வந்து சரி பண்ணுவாங்க. நம்ம காசு போட்டு சரி பண்ண மாட்டோம். அந்த மாதிரிதான் இந்த டேட்டா சென்டர்ல இருக்கிற டேட்டா எல்லாமே பாதி பாத்தீங்கன்னா அவங்க வந்து பொறுப்பு. மீதி வந்து அதுக்குள்ள நம்ம என்னென்னலாம் வாங்கிக்கணும், அந்த பர்னிச்சர்ல இருந்து அதுக்கப்புறம் நம்ம டிவி என்னென்ன ஃபெசிலிட்டி எல்லாம் வேணுமோ ஸோ அதை நம்ம வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் இந்த அப்ளிகேஷன் டேட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ஒரு வாடகை வீடு மாதிரி ஐஏஎஸ் தான். ஸோ இதுவே பிஏஎஸ் அப்படின்றது ஒரு செமி ஃபர்னிஷ்டு ஹவுஸ் மாதிரி. ஸோ அவங்களே ஒரு சில விஷயம் ஃபர்னிஷ்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் ஆனா நமக்கு அங்க ரெண்ட் எப்படி இருக்கும்? இதை கம்பேர் பண்ணும்போது ரெண்ட் எப்படி இருக்கும்? செமி ஃபர்னிஷ்டுனா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா என்னென்ன ஐட்டம் நமக்கு தேவையான ஐட்டமோ அங்க வீட்லயே இருக்கும். ஒரு ரெண்டல் ஹவுஸ், அதுவும் ரெண்ட் தான். ஆனா செமி ஃபர்னிஷ்டு ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிற மாதிரியோ ஒரு பிளாட்ல இருக்கிற மாதிரியோ அப்படி நம்ம வச்சுக்கலாம். அப்ப இன்னும் கொஞ்சம் ஃபெசிலிட்டி அங்க அதிகமா இருக்கும். ஆனா நம்ம எப்படி ரெண்ட் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் அதிகமா பே பண்ற மாதிரி இருக்கும். கரெக்டா? ஆமா. கரெக்ட். சோ இது வந்து செமி ஃபர்னிஷ்டு. இதுவே எஸ்ஏஎஸ்னா ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஹவுஸ் மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் வில்லாவே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. கரெக்டா? ஆனா அதோட ஓனர் நம்ம கிடையாது. சோ அதுக்குள்ள எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். டிவில இருந்து நமக்கு தேவைப்படுற எல்லாமே இருக்கும். பட் அதுக்கு வந்து நம்ம போறோம், யூஸ் பண்றோம். அதுக்கு ரெண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஒரு சாஃப்ட்வேரே நமக்கு சர்வீஸா தராங்க. சோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் சர்வீஸ்னா ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்குறதுக்கு உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்னென்ன தேவையோ சோ ஒரு காலியான ஒரு இடம் நமக்கு கொடுத்துருவாங்க. அதுக்குள்ள நீங்க என்னென்ன வேணுமோ அதுக்கு தேவையான மிடில் வேர், ரன் டைம், ஓஎஸ் இது எல்லாமே நீங்க இன்ஸ்டால் பண்ணி நம்ம இதுல வந்து பாத்துக்கணும். அப்ப நம்ம படிக்க போற சர்வீசஸ்ல ஒரு சில சர்வீசஸ் வந்து ஐஏஎஸ் கேட்டகரியில வரும். இதுவே பிளாட்ஃபார்ம் ஆஸ் சர்வீஸ்னா இன்னும் சில விஷயம் அவங்களே கொடுத்துருவாங்க. அந்த கிளவுடே பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயம் நமக்கு மிடில் வேர் அது என்ன ஓஎஸ்ல ரன் ஆகணும் அந்த சாஃப்ட்வேர் அதை பத்தி நான் ரன் டைம் அதோட மிடில் வேர்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. நம்ம கொஞ்சம் வேலையை மட்டும் பார்த்தா போதும். ஸோ அதனாலதான் இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூ மேனேஜ் ஏடபிள்யூஎஸ் அதர் மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுவே சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ் சாஃப்ட்வேரே கிட்டத்தட்ட அவங்களே நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்மளோட ஒர்க்கு அதை யூஸ் பண்ணிட்டு விட்டுறது. அப்ப பிரைஸ் அப்படின்றது நமக்கு டிஃபர் ஆகும். ஆனா இது மூணுமே பாத்தீங்கன்னா கிளவுட்ல தான் வரும். இது மூணுமே பாத்தீங்கன்னா கிளவுட் மாடல்ஸ் கீழே வரும். ஆன் பிரமிசஸ் அப்படின்றது கிளவுட் கிடையாது, பிரைவேட் கிளவுட். ஓகேவா? ஓகே. இத பத்தி நம்ம இன்னும் டீடைலா நம்ம எப்ப தெரிஞ்சுப்போம்னா ஒவ்வொரு கிளாஸ்லயும் தெரிஞ்சுப்போம். ஒரு கிளாஸ்ல நான் ஒரு சர்வீஸ் 20 சர்வீசஸ் மேல நான் வந்து எடுக்க போறேன்னு சொல்லியிருந்தேன். அதுல ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு சர்வீஸ் நம்ம எடுப்போம். சோ அந்த சர்வீஸ் பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் கேட்டகரியில வரும். அப்ப ஏன் ஐஏஎஸ் கேட்டகரியில வருது அப்படின்றத அந்த கிளாஸ் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி அதுக்கு அடுத்த நாள் ஒரு ஒரு டேட்டா பேஸ் ரிலேட்டடான ஒரு சர்வீஸ் நான் எடுப்பேன். அப்ப டேட்டா பேஸ்னா அது எந்த கேட்டகரியில வராங்க? டேட்டாபேஸ் இது பிஏஎஸ் பிஏஎஸ்ல வரும். அப்போ பிளாட்ஃபார்ம் ஆஸ் சர்வீஸ்னா என்ன அப்படின்றது அந்த ஒரு கிளாஸ் ஃபுல்லா நம்ம பார்ப்போம். இப்ப அதே மாதிரி நமக்கு எஸ்ஏஎஸ்னா அப்ளிகேஷன். அப்ப இந்த ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா நம்ம இந்த நெக்ஸ்ட் ஒரு 1 மந்தே நம்ம இதை பத்தி தான் ஃபுல்லாவே பார்க்கவே போறோம். இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். என்ன எக்ஸாம்பிள்னா ஒரு வீடை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு காரு கூட நம்ம இப்ப சப்போஸ் நம்ம நம்ம ஒரு கார் வச்சிருக்கோம். ஓகே, நம்ம எங்க வெளியே வேணா எடுத்துட்டு போகலாம். சோ அந்த கார் நம்ம போற வழில பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? நம்ம கார் நம்மளோடது. நம்ம கார் எடுத்துட்டு வெளில போயிட்டு இருக்கோம். அப்ப அந்த கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். ஏன்னா நம்ம தான் மெயின்டைன் பண்ணிக்கணும், நம்ம தான் அதை பாத்துக்கணும். கரெக்டா? இதுவே நம்ம ஒரு கார் ரெண்ட்டுக்கு எடுக்கிறோம். ஓகே, அப்ப நம்ம போயிட்டு இருக்கும்போது நம்ம பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அப்ப அது யார் ரெஸ்பான்சிபிள்? அப்ப அந்த ஓனரோட ரெஸ்பான்சிபிள். நம்ம ரெண்ட் எடுத்தோம்னா அவங்களோட. கரெக்ட். இப்ப ஓனிங் அப்படிங்கும் போது ஆன் பிரமிசஸ் கேட்டகரியில வந்துரும். நம்ம சர்வரையோ ஏதோ ஒன்று ஓன் பண்ணா நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம்.
ஆமா. இதுவே நம்ம கிளவுட நம்ம யூஸ் பண்றோம், அதாவது மத்தவங்களோட சர்வரை யூஸ் பண்ணோம்னா அவங்க என்ன ம். சொல்றாங்க, உங்களோட வேலை என்னன்னா ஒரு அப்ளிகேஷனை உருவாக்குறது தான் உங்களோட வேலை. கரெக்டா? ம். ஆமா. அதுக்கு தான் நீங்க ஐடி கம்பெனி வச்சிருக்கீங்க. ஆ. அப்ப நீங்க அத மட்டும் பாருங்க. அந்த ம். சர்வர மெயின்டெயின் பண்றது, ம். அத பத்தி நீங்க டேட்டா பாக்குறது, சர்வர் அதாவது ம். பிசிக்கலா நீங்க அத மெயின்டெயின் பண்றது, அத செக்யூர் பண்றது, அது எல்லாத்தையும் ம். நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு தான் கிளவுட ஆ. கிரியேட் பண்ணாங்க. அதான். சோ அப்போ பிசிக்கல் செக்யூரிட்டிக்கு யார் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா AWS, அதாவது ம். நம்மளோட கிளவுட். இதுவே ம். விர்ச்சுவல் செக்யூரிட்டிக்கு யார் ரெஸ்பான்சிபிள்னா நம்ம தான். ம். சோ அததான் நம்ம ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. சோ இந்த ம். ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி மாடலை கொஞ்சம் டீட்டெயிலா பாக்குறதுக்கு முன்னாடி இவங்க டேட்டா சென்டர் வச்சிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? ம். ஜென்ரலா டேட்டா சென்டர் மட்டும் தான் நான் உங்களுக்கு காமிச்சேன். இதுவே ம். ஆமா. ஏடபிள்யூஸும் டேட்டா சென்டர் வச்சிருக்காங்க. இப்போ ஏடபிள்யூஸோட டேட்டா சென்டர் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சோ இதுதான் ஏடபிள்யூஸோட டேட்டா சென்டர்ஸ். ம். அவங்களோட டேட்டா சென்டர்ல என்னென்னலாம் வந்து ஃபீச்சர் இருக்கு அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க. சோ ஒரு டேட்டா சென்டர் அப்படின்றது 40ல இருந்து 60,000 சர்வரை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ம். ஏடபிள்யூஎஸ் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2006ல அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஒண்ணும் கிடையாது. அவங்களோட ஃபர்ஸ்ட் ரீஜியனை அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ம். அவங்களோட ஃபர்ஸ்ட் டேட்டா சென்டரை அவங்க ஸ்டார்ட் பண்ணது எப்போ அப்படின்னா 2006ல. சரி, சரி. கிளவுட் கம்ப்யூட்டிங் இன்ட்ரடியூஸ் பண்ணது ஏடபிள்யூஎஸ் தான். ஏடபிள்யூஎஸ் தான் ஓல்டஸ்ட் கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர். அப்ப இந்த ம். ஏடபிள்யூஎஸ், அஷூர், கூகுள் கிளவுட் இவங்க எல்லாத்தையும் என்ன சொல்றாங்கன்னா கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னா இப்ப மறுபக்கம் யார் இருப்பாங்க? வாய்ஸ் கேக்குதா? கேக்கு கேக்கு. ப்ரொவைடர் இருக்காங்க ஒரு பக்கம், அப்ப இன்னொரு பக்கம் யார் இருப்பாங்க? இப்போ வாங்குறவங்க தான் வாங்குறவங்க. கரெக்டா? அவங்க நம்ம ம். என்ன சொல்றோம்? கன்சியூமர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ம். கிளவுட் சர்வீஸ் கன்சியூமர்ஸ். ம். யாரெல்லாம் கன்சியூமர்? ஐடி கம்பெனி மோஸ்ட்லி கரெக்ட். வச்சிருக்கவங்க. ஆமா, ஐடி கம்பெனிஸ நம்ம வந்து கன்சியூமர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ம். அதுக்கப்புறம் நம்மளும் அதை கன்சியூம் தானே பண்றோம். அப்ப நம்ம ஆமா. யாரு? நம்மளும் கன்சியூமர். ஸோ இண்டிவிஜுவல்ஸ். அதுக்கப்புறம் ஈவன் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் கூட என்ன பண்றாங்கன்னா கன்சியூம் பண்றாங்க. இப்போ கிளவுட் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து பிரைவேட் கிளவுட் யூஸ் பண்ணுவாங்க. சில ம். பேர் என்ன பண்ணுவாங்க, பப்ளிக் கிளவுட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள நம்ம ஹைபிரிட் அப்படின்னு ஹைபிரிட். நம்ம சொல்றோம். ம். ஓகே. ஏன்னா அவங்க செக்யூரான டேட்டா எல்லாமே அவங்களோட சில டேட்டா சென்டர்ல வச்சிருப்பாங்க. அவங்க மத்த கிளவுட யூஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஹைலி செக்யூர் டேட்டா. நார்மலான விஷயத்துக்கு எல்லாமே அவங்க பப்ளிக் கிளவுட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை ஹைபிரிடா யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. தென் 2006ல அவங்களோட ஃபர்ஸ்ட் ரீஜனை எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா நார்தர்ன் விர்ஜீனியா. நார்தர்ன் விர்ஜீனியா அப்படின்ற ஒரு இடத்துல தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ உங்க வாய்ஸ் 2006ல. கரெக்டா கேட்கல, கிளியரா கேட்கல. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா டோட்டலா 33 ரீஜியன் இருக்கு. 105 அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்கு. அது என்னாச்சு? பிரேக் ஆகுதா? ஆமா, வாய்ஸ் பிரேக் ஆகுது. பிரேக் ஆகுதா? ஆமா, ஆமா ப்ரோ. ஓகே, ஒரே நிமிஷம். இன்னும் பிரேக் ஆகுதா? இப்ப கிளியர் ஆகுது. நெட் என் சைடு கரெக்டா தான் இருக்கு. அதான் பார்த்தேன். ஓகே.
பிரேக் ஆனா சொல்லுங்க. ஆ ஸோ ஏடபிள்யூஎஸ் வந்து டோட்டலா 33 ரீஜியன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ம் அதுக்குள்ள 105 அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம 600+ கேட் சர்வர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒவ்வொன்றும் என்ன அப்படின்றத சொல்றேன். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா குளோபல் மேப்பு. இந்த ம் ப்ளூ கலர்ல இருக்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் ஏடபிள்யூஎஸ் ரீஜியன்ஸ் இருக்கு. ஸோ ம் எங்கெல்லாம் அவங்களோட ரீஜன்ஸ் இருக்கு அப்படின்றத இங்க போட்டுருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதுதான் நார்தர்ன் விர்ஜீனியா. ம் இதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண இடம் 2006. ம் அந்த நார்தர்ன் விர்ஜீனியான்றது ஒரு ரீஜியனோட பேரு. அது கீழே ம் எத்தனை அவைலபிலிட்டி ஜோன் இருக்குன்னு பாருங்க. 6 6 அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்கு. ஸோ இதே மாதிரி 2009ல கலிபோர்னியால ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுல ஒரே எத்தனை அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்கு? ப்ரோ 3 ஒரே நிமிஷம் இருங்க ப்ரோ. ஆ. ப்ரோ. ஆ. ஆ ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நார்தர்ன் கலிபோர்னியால 2006ல வந்து 2009ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல 2010ல இதுல ம் எத்தனை அவைலபிலிட்டி ஜோன் இருக்குன்னு பாருங்க. 3 3 அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு. ஸோ ம் அதுக்கப்புறம் இங்க டோக்கியோல 2011ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்க எத்தனை அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு? 4 4 இருக்கு. ஸோ நார்தர்ன் விர்ஜீனியால 6, கலிபோர்னியால 3, 3 சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா 3, டோக்கியோல வந்து 4. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க மும்பைல எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. 2016 2016ல இங்க பாத்தீங்கன்னா 3 அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்கு. ம் ஓகே. சோ அப்போ ஒவ்வொரு ரீஜியனும் வேற வேற ஒவ்வொரு ரீஜியனும் வேற வேற டைம்ல அவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ம் ஒவ்வொன்றுல பாத்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஜோன் 6, 4, 3ன்னு ம் மாத்தி மாத்தி இருக்கு. ஆனா மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு ரீஜியன்ல 3 அவைலபிலிட்டி ஜோனாவது இருக்கும். ம் ஓகே. அப்ப இங்க அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்னா என்னது? சோ சர்வர் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பாத்துருக்கோம். கரெக்டா? ம் ம் சோ இப்ப பாத்துருந்தோமா சர்வர்னா என்னன்னு பாத்துருந்தோமா? CPU மெமரி ஸ்டோரேஜ். ஆ, கரெக்ட். சோ அதெல்லாம் இருந்தா நம்ம ஒரு சர்வர்னு சொல்லியிருந்தோம். அப்ப டேட்டா சென்டர்னா என்ன? நிறைய சர்வர்லாம் இருக்கிற ஒரு இடம் சொல்லலாமா? ஆ அப்படி டேட்டா. சொல்லலாமா? ஆ ஆ So data center is a location or a ம் building or a dedicated space within a building. ம் So which is having number of servers அப்படின்னு நம்ம சொல்லலாம். ம் ஓகே. அதாவது குரூப் ஆஃப் சர்வர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ம் அவைலபிலிட்டி ஜோன்னா குரூப் ஆஃப் டேட்டா சென்டர்ஸ். ம் ஓகே. குரூப் ஆஃப் டேட்டா சென்டரை சேர்ந்தது தான் நம்ம வந்து ஒரு அவைலபிலிட்டி ஜோன் சொல்லுவோம். ஸோ அப்ப ரீஜியன் என்ன? குரூப் ஆஃப் என்னாச்சு? கேக்குது, சொல்லுங்க சொல்லுங்க. கேட்கலையா? இல்ல கேக்குது கேக்குது. ஏதோ ஏதோ ப்ராப்ளம்னா சொல்லுங்க.
வாய்ஸ் ஏதோ இல்ல. பிரேக் ஆனா சொல்லுங்க. ஓகே ஓகே. ஆ ரீஜியன்னா பாத்தீங்கன்னா குரூப் ஆஃப் அவைலபிலிட்டி ஜோன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கரெக்டா? ஆ ஸோ சர்வர் அப்படின்னா ஒரு சிங்கிள் சர்வர்னா, ஸோ நம்ம சொன்ன மாதிரி சிபியூ, மெமரி, அந்த ம் ஸ்டோரேஜ் டிவைஸ் இதெல்லாம் சேர்ந்ததான் ஒரு சர்வர். அதுல தான் நம்மளோட அப்ளிகேஷன் ரன் ஆகும். அந்த ம் மாதிரி சர்வர் ரூம் அப்படின்றத நம்ம பார்த்திருப்போம். நம்மளோட காலேஜ்லயோ இல்ல ஒர்க் பிளேஸ்லயோ சர்வர் ம் ரூம் வச்சிருப்பாங்க. சின்ன ஆ லெவல்ல இருக்கும். ஆமா ஓகே, ஆமா ஒரு 20 சர்வரோ 50 சர்வரோ அந்த மாதிரி, ஒரு 100 ஆமா. சர்வர்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு இடம். இதுவே டேட்டா சென்டர்னா 40,000 குரூப் ஆஃப் 50,000 சர்வீஸ். சர்வருக்கு மேல இருக்கும். இதுவே அவைலபிலிட்டி ஜோன்னா அந்த மாதிரி நிறைய டேட்டா சென்டர் இருக்கும். 2 இருக்கலாம், 3 ம் இருக்கலாம், ஸோ 4 ம் இருக்கலாம். ஸோ ம் அந்த ஜோன், அந்த லொகேஷனை தான் நம்ம ம் அவைலபிலிட்டி ஜோன் சொல்றோம். இந்த டேட்டா சென்டர்லாம் இருக்கிற லொகேஷனை தான் நம்ம அவைலபிலிட்டி ஜோன் சொல்றோம். ஒரு ஓகே. ரீஜியன்னா என்னன்னா, ஸோ ஒரு ஜியாகிரபிக்கல் ஏரியா, ம் ஒரு யூனிக் ஜியாகிரபிக்கல் ஏரியா. அந்த ஏரியாக்குள்ள ஒவ்வொரு ஒவ்வொரு மூலையில ஒரு அவைலபிலிட்டி ஜோன் இருக்கும். இந்த மாதிரி. ஸோ ம் மும்பைல 3 டிஃபரெண்ட் ஏரியால 3 அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு. அந்த ஒவ்வொரு அவைலபிலிட்டி ஜோனுக்குள்ளேயும் குரூப் ஆஃப் டேட்டா சென்டர் இருக்கு. இந்த ஆ ஒவ்வொரு டேட்டா சென்டருக்குள்ளேயும் எக்கச்சக்க சர்வர்ஸ் இருக்கு. அப்ப ம் எதுக்காக இதெல்லாம் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் கேட்கிறேன். என்ன ரீசன்? கம்பெனிஸ்க்காக டேட்டாஸ் அவங்களோட யூசேஜுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஐடி எஸ், கம்பெனிக்காக. எஸ். ஸோ அப்பதான் அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண முடியும், அதிகம் பண்ண முடியும். ம் ஸோ அதே மாதிரி அதான். இப்ப ப்ளூ கலர்ல இத்தனை ரீஜன் நான் சொல்லியிருந்தேன். 33 ரீஜன் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க ரெட் கலர்ல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜெர்மனி, மெக்சிகோ, மெக்சிகோ. சவுதி அரேபியா, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா தாய்லாந்து, இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கமிங் ஜோன் இருக்கு. ம் ஓகே, சோ இந்த ரீஜன்ஸ்லாம் இப்போ பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஓ இதெல்லாம் எதுக்கு பில்ட் பண்றாங்க? ஆல்ரெடி தான் பா நிறைய இருக்கு. ஆ அப்ப அந்த ஏரியாக்குள்ள இருக்கவங்க கம்பெனிஸ்க்கு தேவைப்படுறதுனால. கரெக்ட். சோ அப்ப 2006ல பாத்தீங்கன்னா இங்க மட்டும் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது யூஎஸ்ல அந்த டைம்ல இன்டர்நெட் யூசர்ஸ் அதிகமா இருந்ததுனால ஆ 2006ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே. ம் பட் நம்ம இந்தியால அதிகமா எப்ப இன்டர்நெட் யூசர் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் வர ஆரம்பிச்சதுன்னா நம்ம ஜியோ யூசர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான். அப்ப ஆ அது 2016ல தான் நமக்கு அதிகமா யூசர்ஸ் வந்தாங்க. அதனால தான் அப்போ வந்து இங்க ஸ்டார்ட் மும்பைல பண்ணாங்க. ஸ்டார்ட். இப்ப ம் எல்லா இடத்துலயுமே ஐடி கம்பெனிஸ், இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. கிளவுட் யூசர்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டாங்க. அது. இப்ப டிமாண்ட் நிறைய அதிகமாகறதுனால தான் நமக்கு இங்க ம் நம்பர் ஆஃப் ரீஜியன்ஸும் இங்க அதிகம் பண்ணிட்டே இருக்காங்க. கரெக்டா? அதான். அப்ப யா. நம்ம கிளவுட் படிச்சா நமக்கு ஜாப் கிடைக்குமா அப்படின்ற கொஸ்டின் பாத்தீங்கன்னா இங்கேயே நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிருச்சு. ம் இப்போ புதுசு புதுசா ஸ்டார்ட் பண்ண சோ ஈவன் ம் நமக்கு பிசிக்கல் ஒர்க்கும் சரி, இப்போ ஒரு டேட்டா சென்டர் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது நார்மலான ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அங்க ஆமா. வந்து ஒரு டேட்டா சென்டருக்கான ஒரு செக்யூரிட்டி இருக்கு. இவ்வளவு பெருசு ம் இருக்கும். இங்க ம் இங்க பாத்துக்க போறதும் என்னன்னா ஹியூமன் தான். கரெக்டா? ம் அங்க ஆமா. செக்யூரிட்டி ஒர்க்ல இருந்து, அதாவது செக்யூரிட்டி கேமராஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த ஆ பிசிக்கல் செக்யூரிட்டி எல்லாமே இவங்க தான் வந்து பாத்துக்கணும். சோ ஆமா. அங்க நிறைய இன்ஜினியர்ஸ் இருந்து இருப்பாங்க. டோட்டலா ஒரு ம் டேட்டா சென்டர்ல 4 லேயர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் லேயர் பாத்தீங்கன்னா பெரிமீட்டர் லேயர். ம் சோ பெரிமீட்டர் லேயர்ன்றது இந்த அவுட்டர் மோஸ்ட் லேயர். ஓகே. சோ பிசிக்கல் செக்யூரிட்டி அப்படின்றது அங்கதான் இருக்கும். ம் அங்க பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்ட்ஸ், ஃபென்சிங், செக்யூரிட்டி ஃபீட்ஸ், சில இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் டெக்னாலஜி எல்லாம் வச்சுட்டு அவங்க வந்து ம் ரொம்ப ஹைலி செக்யூர்டா அவங்க டேட்டா சென்டர்ஸை வச்சிருப்பாங்க. இங்க யாரும் அதான். வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அது செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேயர். ஸோ அவங்களோட பவர் பேக்கப் எக்யூப்மெண்ட்ஸ், ஃபயர் சப்ரஷன் சிஸ்டம், ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அந்த வந்து பவர் வந்து டவுன் ஆகாம ரன் பண்றதுக்கு தேவையான எல்லா விஷயமும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேயர்ல வச்சிருப்பாங்க. ம் ஸோ தேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க டேட்டா லேயர். இதுல தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நம்மளோட டேட்டா எல்லாமே உள்ள. இதுக்கு வந்து ஒன்லி ஆத்தரைஸ்டு பீப்புள் மட்டும் தான் அலோ. இங்க பாருங்க, இவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தங்களும் ஒர்க் பண்றவங்க. அப்ப இந்த ஒர்க்ல இருந்து, இந்த பிசிக்கல் லெவல் ஒர்க்ல இருந்து நம்மளோட கிளவுட் யூசர்ஸ் ஹை லெவல் ஒர்க் வரைக்கும் நமக்கு கிளவுட்ல நமக்கு எப்பயுமே நமக்கு டிமாண்ட் ஜாப் இருந்துட்டே தான் இருக்கும். ஸோ இந்த டேட்டா லேயர்ல வீடியோ சர்வேலன்ஸ் அண்ட் சிஸ்டம் ப்ரோட்டோகால்ஸ் சேஃப்கார்ட் பண்ண லேயரை சேஃப்கார்ட் பண்றதுக்கு என்னென்னலாம் அந்த த்ரெட் டிடெக்ஷன் டிவைஸ்லாம் வேணுமோ அது எல்லாமே நமக்கு இதுக்குள்ளதான் இருக்கும். இப்ப சப்போஸ் நம்ம போயிட்டு அவங்க டேட்டா சென்டரை பார்க்கணும்னு நினைச்சா கூட நீங்க ஒரு கஸ்டமரா, நீங்க ஈவன் ஒரு கன்சியூமரா கூட நீங்க அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு ஏடபிள்யூஸோட ஸ்டாஃபோட நீங்க உள்ள போயிட்டு பார்க்கலாம். ஏன்னா நம்மளோட டேட்டா இங்க தான் ஸ்டோர் பண்ண போறோம். ஒரு கம்பெனி அங்க தான் வைக்க போறாங்க. அதனால வந்து பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டல் லேயர். அந்த டேட்டா சென்டர்ல சரௌண்டிங்ல இருக்கிற லேயர்ஸ். ஸோ எந்த ஒரு ஃபிளட்டுமே, எந்த ஒரு டிசாஸ்டருமே அந்த டேட்டா சென்டர்ல இருக்கிற டேட்டாவை பாதிக்காத அளவுக்கு அவங்களோட டேட்டா சென்டர்ஸ்லாம் வச்சிருக்காங்க. இதை வந்து நம்ம ஃபோர்த் லேயரா நம்ம வந்து சொல்லலாம். ஸோ டோட்டலா 4 லேயர்ஸ் இருக்கு.
இது எல்லாமே பிசிக்கல் செக்யூரிட்டி. அப்ப இந்த பிசிக்கல் செக்யூரிட்டிக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? அதான் நான் இப்ப கேட்க வந்தேன். இந்த ரீஜியனை ப்ரொடெக்ட் பண்றது, அவைலபிலிட்டி ஜோனை ப்ரொடெக்ட் பண்றது, இதுக்குள்ள இருக்கிற அந்த எட்ஜஸ் கேட் சர்வர்ஸை ப்ரொடெக்ட் பண்றது, இது எல்லாமே யாரோட பொறுப்பு அப்படின்னா ஏடபிள்யூஸோட பொறுப்பு. கரெக்டா? செக்யூரிட்டி ஆஃப் த கிளவுடா, செக்யூரிட்டி இன் த கிளவுடா? அது பிசிக்கல் செக்யூரிட்டி, செக்யூரிட்டி ஆஃப் த கிளவுடா இல்ல செக்யூரிட்டி இன் த கிளவுடா? செக்யூரிட்டி ஆஃப் த கிளவுட். ஆஃப் த கிளவுட் தான். ஸோ ஏன்னா அந்த கிளவுடோட செக்யூரிட்டிக்கு வந்து ஏடபிள்யூஎஸ் ரெஸ்பான்சிபிள். ஸோ அதுக்குள்ள நான் வந்து ஒரு சர்வரை நான் வாங்குறேன், அதை நான் வாங்கி யூஸ் பண்றேன், அதில் இருக்கிற நான் சில ப்ரோட்டோகால்ஸ் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா, ஸோ அதுக்கு நம்ம தான் வந்து ரெஸ்பான்சிபிள். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ஏடபிள்யூஎஸ்ல போயிட்டு நான் ஒரு விர்ச்சுவல் மிஷின் நான் வாங்குறேன், அதாவது ஒரு சர்வர் நான் வாங்குறேன். அந்த சர்வர் எதுக்கு வாங்குறேன்னா என்னோட அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்றதுக்காக வாங்குறேன். அப்படி வாங்கும் போது அதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்ன ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நெட்வொர்க் அண்ட் ஃபயர்வால் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த ஃபயர்வால் செட்டிங் வந்து நம்ம ஆன் பண்ணிருக்கணுமா இல்ல ஆஃப் பண்ணிருக்கணுமா? ஃபயர்வால் ஃபயர்வால்ன்றது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆன்டிவைரஸ் மாதிரி. ஓகே, நம்மளோட சர்வருக்கு அது எப்படி இருக்கணும்? ஸோ நம்மளோட லேப்டாப்லாம் நம்ம வாங்குறோம்ல, அப்படி வாங்கும்போது அவங்க ஆன்டிவைரஸ் போட்டு தராங்களா? புரியல ப்ரோ. நம்ம லேப்டாப் நம்ம கடையில எங்கேயாவது லேப்டாப் வாங்கணும்னா ஆமா ஆமா. அப்ப அவங்க வந்து ஓஎஸ் அவங்க இன்ஸ்டால் பண்ணி தராங்களா? ஒவ்வொரு இதுல இன்ஸ்டால் பண்ணி தருவாங்க. ஒவ்வொரு இடத்துல பண்ணி தருவாங்க. அது ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது ஆன்டிவைரஸ்லாம் ஏதாவது போட்டு தருவாங்களா? ஆன்டி வைரஸ் அதான் எப்படின்னா ஒரு மந்த் மாரி எல்லாம் ஒரு 1 இயருக்கு அது மாதிரி தான் போட்டு தருவாங்க. அது எதுக்கு அது பண்றாங்க? அது எதுக்காக அந்த ஆன்டிவைரஸ்லாம்? எப்படின்னா நம்ம சிஸ்டம்ல ஏதாவது வந்து வைரஸ் இது மாதிரி எதாவது அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. கரெக்ட். ஸோ அப்ப அந்த மாதிரி வைரஸ் ஏதாவது வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்றதுக்காக முன்கூட்டியா நம்ம அந்த ஆன்டிவைரஸ்லாம் போடுறோம். அதே மாதிரி ஸோ நம்ம ஆன்லைன்ல இன்டர்நெட் வழியா நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த ஆன்டிவைரஸ் நம்ம செட்டிங்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபயர்வால் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அந்த ஃபயர்வால்லாம் நம்ம எனேபிள் பண்றதுக்கு டிசேபிள் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து ஏடபிள்யூஎஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, சோ இப்போ நம்ம அதை எனேபிள் பண்ணுமா இல்ல டிசேபிள் பண்ணுமா நான் கேக்குறேன். வாங்கும்போது நம்ம எனேபிள் தானே. எனேபிள் தான் பண்ணணும். ஆனா அந்த இடத்துல அது டிசேபிள் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஓகே, இல்லன்னு நான் சொல்லல, அது இருக்கு. ஆனா சப்போஸ் நான் எனேபிள் பண்ணாம அதை நான் டிசேபிள் பண்ணிட்டேன், அப்ப அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது? அது யாரோட மிஸ்டேக் அப்போ? சோ யாரு இங்க கஸ்டமர் யாரோ அவங்களோட மிஸ்டேக் தான். கரெக்ட்டா? ஆமா ஆமா. அப்ப அத வந்து நம்ம செக்யூரிட்டி இன் த கிளவுட்னு சொல்லாமா இல்ல ஆஃப் த கிளவுட்னு சொல்லாமா? செக்யூரிட்டி இந்த கிளவுட் தானே. செக்யூரிட்டி இன் த கிளவுட் தான். அப்ப செக்யூரிட்டி இன் த கிளவுடுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்னா கஸ்டமர் தான். கஸ்டமர். ஓகே, சோ இதுதான் வந்து டிஃபரன்ஸ். இப்போ ஒரு டேட்டா சென்டருக்குள்ள யாராவது ஒரு ஒரு தீஃப் ஒரு திருடன் உள்ள போயிட்டு அங்க இருக்கிற டேட்டாவெல்லாம் திருடிட்டாங்க அப்படின்னா அதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னா ஏடபிள்யூஎஸ். இதுவே அந்த அந்த சர்வரை நான் இன்டர்நெட் வழியா வாங்குறேன்ல, அதுல இருக்கிற நெட்வொர்க் அந்த ஃபயர்வால் கான்ஃபிகரேஷன் சொல்லுவோம். இல்லனா ஐஏஎம் அப்படின்னு சொல்லுவோம். ஐஏஎம்னு ஒரு சர்வீஸ் இருக்கு. அதே மாதிரி நெட்வொர்க்கிங்க்கு நமக்கு தனியா சர்வீஸ் இருக்கு. சோ இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்றது? அப்ப நெட்வொர்க் எப்படி மேனேஜ் பண்றது? அதுல இருக்கிற அப்ளிகேஷன்ஸ்லாம் எப்படி நம்ம மேனேஜ் பண்றது? எப்படி செக்யூரா வைக்கிறது? அதெல்லாமே நம்ம தான் பார்க்கணும். சோ ஏடபிள்யூஎஸ் கிளவுட யூஸ் பண்ற கஸ்டமர் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். அதுக்கான ஆப்ஷன்ஸ அவங்களே குடுத்துட்டாங்க. இப்ப நீங்க ஏதாவது ஒரு டேட்டா அப்லோட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. கிளவுட்ல நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்றோம்னா, அந்த டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு பூட்டு குடுத்துருவாங்க. அந்த பூட்டையும் குடுத்து உங்ககிட்ட சாவியும் குடுத்துருவாங்க. லாக் அண்ட் கீன்னு நம்ம சொல்லலாம். சப்போஸ் நீங்க அத வந்து அந்த டேட்டாவ நீங்க லாக் பண்ணி நீங்க கீய வச்சுக்கலாம். லாக் பண்ணாமயே நீங்க 2மே வச்சுக்கலாம். அது 2 ஆப்ஷனும் உங்ககிட்ட குடுத்துருக்காங்க.
ஓகே, ஓகே. ஸோ அது லாக் பண்றது பண்ணாதது நம்மளோட விருப்பம் தான். ம், ம். எல்லாருமே அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணணும்னு நினைச்சா நம்ம அதை வந்து ஓப்பனா இருக்கணும், பப்ளிக்கா நம்ம ம். வச்சிருக்கலாம். ஸோ இல்ல அதான். யாருமே ஆக்சஸ் பண்ணக்கூடாது, நான் மட்டும் பிரைவேட்டா வச்சுக்கணும்னு நினைச்சா ஸோ அந்த ஃபயர் வால் இதெல்லாமே நீங்க எனேபிள் பண்ணி எல்லாமே ஹைலி ப்ரொடெக்டடா நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ அப்ப ம். அந்த அது ரிலேட்டடான இருக்க எல்லா செக்யூரிட்டிக்கும் நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். நம்மன்னா எங்க கஸ்டமர். ஆ. ஸோ அந்த பிசிக்கல் செக்யூரிட்டிக்கு AWS ரெஸ்பான்சிபிள் நான் சொல்ல வரேன். இதுதான் நம்ம ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல். கஸ்டமரோட டேட்டா, பிளாட்ஃபார்ம், அப்ளிகேஷன், IAM, ஸோ அதோட OS எந்த OSல ரன் ஆகணும்னு கொண்டு நம்ம தான் சூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ மத்தபடி அங்க பிசிக்கலா இருக்கிற எல்லா ப்ரொடெக்ஷனுக்கும் AWS வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த செக்யூரிட்டிக்கு அவங்க வந்து ரெஸ்பான்சிபிள் நான் சொல்றேன். ஓகே, இப்போ புரியுதா இதோட டிஃபரன்ஸ்? ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல்னா. ஆ. ஸோ இதுல நம்ம சில சர்வீசஸ நம்ம பார்ப்போம். அந்த சர்வீஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்தெந்த கேட்டகரியில இருக்கும்னு நான் சொல்றேன். சர்வர் கேட்டகரியில EC2ன்ற ஒரு சர்வீஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எலாஸ்டிக் பீன்ஸ்டாக்னு ஒரு சர்வீஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லாம்டான்ற ஒரு சர்வீஸ் இருக்கு. ஸ்டோரேஜ்ல S3 இருக்கு, EFS இருக்கு. நெட்வொர்க்ல VPC இருக்கு. டேட்டாபேஸ்ல RDS இருக்கு. அதுக்கப்புறம் DynamoDB இருக்கு. ஸோ செக்யூரிட்டில IAM இருக்கு நமக்கு. அதுக்கப்புறம் கிளவுட் ட்ரையல் இருக்கு. ஸோ அப்ளிகேஷன்ல SNS இருக்கு, அதாவது கிளவுட் வாட்ச் இருக்கு, ட்ரஸ்டட் அட்வைசர் இருக்கு. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஏன்னா இதை தான் நம்ம பார்க்கவே போறோம் அடுத்த ஒரு மாசம். ஸோ இந்த ம். ஒவ்வொன்றும் நான் வந்து அப்ரிவேஷன் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லிருக்கேன். இது எல்லாத்துக்கும் அப்ரிவேஷன் இருக்கு. இது ஒவ்வொரு சர்வீஸும் ஒரு 1 hour இருக்கும். EC2னா என்ன, ம். எலாஸ்டிக் ம். பீன்ஸ்டாக்னா என்ன, லாம்டானா என்ன, S3னா என்ன, ஸோ இந்த ஸ்டோரேஜ் கேட்டகரியில நம்ம இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம், இது எப்படி பண்றது, நெட்வொர்க்கிங் எப்படி கான்ஃபிகர் பண்றது, VPCனா ம். என்ன, டேட்டாபேஸ் ம். எப்படி நம்ம ஆர்கிடெக்சர்ல நம்ம டிசைன் பண்றது, RDSனா என்ன, ஸோ அது ம். SQL டேட்டாபேஸா நோ SQLா, இல்ல செக்யூரிட்டி ரிலேட்டடா நம்ம எப்படி டைட்டன் பண்றது, IAMனா என்ன, கிளவுட் ட்ரையல்னா என்ன, ஸோ அதுக்கப்புறம் மானிட்டரிங் எப்படி பண்றது, கிளவுட் வாட்ச்னா என்ன, எப்படி வந்து நம்மளோட அப்ளிகேஷன் நம்ம மெயின்டைன் பண்றது. அப்ப இந்த ம். ஒவ்வொரு ரிலேட்டடான இந்த 6 கேட்டகரி கீழ நம்மளோட சர்வீசஸ் இருக்கும். ஓகே. அந்த ஒவ்வொரு ம். சர்வீஸும் என்ன அப்படின்றத நம்ம அடுத்த ஒரு 1 1/2 மந்த்ஸ் நம்ம பார்ப்போம். AWS. ஓகே. 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 இதெல்லாம் ஆ. உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ம். சோ இப்ப ம். நான் என்ன பண்றேன், இது டெமோ கிளாஸ் அப்படின்றதுனால ம். ஃபுல்லாவே தியரியா மட்டும் இல்லாம நான் வெறும் EC2னா என்னன்னு மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ம். இப்ப கிளவுட்னா என்னன்ற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கா? ஒரு பேசிக்கா? ஆ. ஆ. கிடைச்சிருக்கு. சோ அதோட கிளவுட் டெப்ளாய்மென்ட் மாடல்னா என்ன? கிளவுட் மாடல்னா ம். என்ன? அப்புறம் ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல்னா என்ன? ம். ரீஜியன்னா என்ன? அவைலபிலிட்டி ஜோன்னா என்ன? டேட்டா சென்டர்னா என்ன? சோ ஆ. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கா? ஓரளவுக்கு ஐடியா ஆமா. கிடைச்சிருக்கா? சோ இப்ப நான் இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது, இப்ப இந்த லிங்க்குள்ள போறேனா, இது எப்படி போடணும் உங்களுக்கு தெரியாது. சோ ஆமா. அதனால நான் என்ன பண்ணுவேன், கீழ சாட் பாக்ஸ் இருக்கும். அதுல நான் அந்த லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணி ஓகே. பாருங்களேன். உங்களுக்கு அந்த லிங்க் வந்திருக்கான்னு. ஆ வந்திருக்கு ப்ரோ. சோ அந்த லிங்க் எப்படின்னா, நீங்க இத டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. சோ ம். இந்த ரெக்கார்டிங்க நான் உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது, அந்த லிங்க்கும் அது கூடயே வந்துரும். ஆ. ஆ. இந்த சாட் பாக்ஸ்ல நீங்க ஏதோ மெசேஜ் பண்ணாலோ, ஏதோ ம். நம்ம பேசியிருந்தாலும் அதுவும் பார்த்தீங்கன்னா, அந்த ரெக்கார்டிங்கோடயே வந்துரும். ஓகே. ஓகே. ஸோ அந்த ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா 48 ஹவர்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். மேக்ஸிமம் 3 டேஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கும். நீங்க அத இம்மீடியட்டா நான் லிங்க் ஷேர் பண்ண உடனே நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த வீடியோ. ஓகே. ஓகே. டவுன்லோட் பண்ணி நீங்க லேப்டாப்ல வச்சுக்கணும். ம். ஓகேவா? ம். ஸோ ஆடியோ தனியாவும், வீடியோ ஆடியோவாவும், உங்களுக்கு சாட் பாக்ஸாவும், டிரான்ஸ்கிரிப்ட் அதுவும் கூடவே வந்துரும். ஓகேவா? ஆ. ஸோ ஓகே. இப்ப இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல இந்த கிளவுடோட இன்ட்ரோடக்ஷன்ல இந்த இதுல எதுவும் டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. ஆ பாத்தீங்கன்னா எனக்கு அந்த ஷேர்ட் இது சொன்னீங்கல்ல, ஆ. அதுதான் எனக்கு கொஞ்சம் ஒரு இதுதான். இது வந்து ஒரு இத வந்து ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டியா? ஆமா, ஆமா. ஓகே. ஆ. சோ இப்ப வெறும் நம்ம செக்யூரிட்டி மட்டும் எடுத்துக்கலாம். ஆ. ஓகேவா? சோ இப்ப நான் வந்து உங்களுக்கு லைவாவே உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஸோ ஈஸி இதுல ஒரு சர்வீஸை எடுத்து இப்ப அந்த சர்வீஸ் எப்படி நான் யூஸ் பண்றதும் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். என்ன ஆ சர்வீஸ்னா சர்வர் இன்ஜினியரிங்ல ஆ EC2ன்னு ஒரு சர்வீஸ் இருக்கு. ஓகே. அதுல வந்து இந்த ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன ரோல் ப்ளே பண்ணுது நான் சொல்றேன். ஆ ஸோ அதான் சொல்றேன், இது வந்து ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் தான். இது நம்ம ஒரே ம் நாள்ல கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியாது. அதான் அதான் ஏன்னா நான் உங்களுக்கு ஜஸ்ட் சொல்லியிருக்கிறது இந்த நெட்வொர்க் ஃபயர்வால் மட்டும் வச்சு சொன்னேன். அதிலே அதான். பாத்தீங்கன்னா கிளைண்ட் சைட் டேட்டா என்கிரிப்ஷன் இருக்கு, ம் சர்வர் சைட் சரி. என்கிரிப்ஷன் இருக்கு, நெட்வொர்க் டிராபிக் இருக்கு. ஸோ இது ஒவ்வொன்றும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுதான் நம்ம இந்த ஃபுல் கோர்ஸே. ஓகே. ஓகே. ஸோ இப்போ இந்த ஒரு ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை பத்தி ரிலேட்டடான டேட்டாலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏடபிள்யூஎஸ்ல நம்ம ப்ராக்டிக்கலா ஒர்க் பண்ணணும்னா நீங்க ஏடபிள்யூஎஸ்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஓகே. ஓகே. ஸோ அந்த அக்கௌண்ட் கிரியேஷன் எப்படி அப்படின்றதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் நான் உங்களுக்கு அதுக்கும் தனியா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ ஆ அதை ஃபர்ஸ்ட் நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கணும். நமக்கு 1 ஓகே. இயர் வந்து ஃப்ரீயா தான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 1 இயர் வந்து ஃப்ரீ தான். அதுக்கு மேல ஆ தான் சார்ஜ். நான் ஓகே. அதுக்குள்ள நம்ம நீங்க ஒர்க்குக்கு போயிடுவீங்க. அப்ப நீங்க உங்க ஆர்கனைசேஷன் உங்களுக்கு பே பண்ணிடுவாங்க. ஓகே. ஓகே. அவங்களே ஓகே. அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. அந்த அக்கௌண்ட்ல தான் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. ஓகே. ஓகே. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பிராக்டிஸ் பண்ற போது ஃப்ரீ அக்கௌண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நான் ஆல்ரெடி நான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல ம் நான் லாகின் பண்ணி நான் ஒரு சர்வீஸ் எப்படி ஒர்க் பண்றது அப்படின்றத நான் சொல்றேன். எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே. ஆ சோ நான் வந்து ஃபாஸ்டா பண்ணிருவேன். ஆ ஆனா இந்த EC2ன்ற இந்த ஒரே ஒரு சர்வீஸையே ஆ நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல 1 ஹவர் நம்ம பார்ப்போம். ஆ ஓகே. ஓகே. என்னோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நான் லாகின் பண்றேன். ஆ சோ இப்போ இந்த EC2ஓட அப்ரிவேஷன் பாத்தீங்கன்னா எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட். சோ இவங்க வந்து சர்வர் இன்ஜினியரிங் அப்படின்ற இந்த கேட்டகரியில ஃபர்ஸ்ட் சர்வீஸை நம்ம பார்க்க போறது எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுடு. ஸோ இந்த EC2 வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா விர்ச்சுவல் மெஷின்ஸை நீங்க வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே. விர்ச்சுவல் மெஷின்ஸ் இன் கிளவுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த விர்ச்சுவல் மிஷினா என்ன அப்படின்னு நீங்க பாப்பீங்க. இதுதான் AWSோட கன்சோல். ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றும் நான் வந்து உங்களுக்கு டீடைலா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ம் ம் ஸோ இப்போதைக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் நான் லான்ச் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதுவும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் லான்ச் பண்றது, எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே. ம் ஸோ நான் இப்போ லான்ச் பண்ணி உங்களோட என்ன ஃபைனல் ரிசல்ட் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஆ ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்லி தரல. ஃபர்ஸ்ட் நான் ரிசல்ட்டை காமிச்சிடுறேன். ஓகே. ஆ ஓகே. ஸோ நான் வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷினை நான் கிரியேட் பண்ண போறேன். நான் ம் கிரியேட் பண்ண போறது ஒரு விண்டோஸ் விர்ச்சுவல் மிஷின். ம் ஸோ நம்ம கிரியேட் பண்ணும்போது இங்க ஃப்ரீ டயர்னு தான் இருக்கும். நானும் ஃப்ரீ ம் டயர் தான் யூஸ் பண்றேன். ஓகே. ஆ ஓகே. இது என்னது? நெட்வொர்க் செட்டிங். ஸோ இதுதான் சொன்னேன். இப்போ நெட்வொர்க் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஆ இங்க நம்ம அலோ பண்ணுமா இல்ல அலோ பண்ண வேணாமான்ற இந்த செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா? ஆ இதுதான் அந்த ஓ பிசிக்கல் அந்த விர்ச்சுவல் செக்யூரிட்டின்றது. ஆ வேற எதுவுமே இல்லை. ஓகே. இதான் அந்த நெட்வொர்க் ஆ அண்ட் ஃபயர்வால் கான்ஃபிகரேஷன். அப்ப இதுக்கு யார் ஓகே. ரெஸ்பான்சிபிள்? கஸ்டமர். இப்ப நான் தான் நீங்க டிக் பண்றேன். அப்ப ஆமா இந்த ஆமா. ஆப்ஷன் அவன் எனக்கு கொடுத்துருக்கான்ல. ஆ இல்ல எனக்கு இதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு நான் டிசேபிளும் பண்ணிக்கலாம்ல. ஆ ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் தான். இப்போ நான் இந்த HTTPனா என்ன, HTTPSனா என்ன, ஆ RDPனா என்ன, இந்த VPC அப்படின்னா என்ன அப்படின்றது அது ஒரு 2 மணி நேரம் கிளாஸ் இருக்கும் தனியா. ஓ ஓகே. ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்லியே தரப்போறேன். அதே மாதிரி ம் இங்க ஸ்டோரேஜ்லாம் இருக்கு இல்லையா? இந்த ஸ்டோரேஜ்லாம் ஆ நீங்க எப்படி ஆட் பண்றது, அதை எப்படி ரிமூவ் பண்றது, ஸோ அதை எப்படி ம் மாடிஃபை பண்றது, அதை எப்படி பேக்கப் எடுக்கிறது, அதே மாதிரி ம் நெட்வொர்க் எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்றது, கீபேர்னா ம் என்ன, ஸோ இதுல ம் 1 GB மெமரி, CPU இருக்குல்ல. ஸோ ஆமா ஆமா. இதெல்லாம் என்ன, இதோட ம் ஃபேமிலிஸ், ஸோ இது எல்லாமே நம்ம இது என்னது OS, எந்த OS அப்படின்றது இங்க இருக்கு பாத்தீங்களா? ஆ ஆ ஆப்பரேட்டிங் சிஸ்டம். OS யார் சூஸ் பண்றாங்க? ஓஎஸ் நம்ம தானே கம்பெனி சூஸ் பண்றோம். நாம 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 தான் சூஸ் பண்றோங்க. ஸோ அதுதான் ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல். அதாவது செக்யூரிட்டி இந்த கிளவுடுக்கு கஸ்டமர் தான் ரெஸ்பான்சிபிள். ஆ ஆனா ஆ ஓகே. இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் பிசிக்கலா அங்க இருக்கு. ரீஜியன் ம் அவைலபிலிட்டி ஜோன். அதெல்லாம் அவங்களே ம் பார்த்துப்பாங்க. ஓகே ஓகே.
ஓகேவா? ஸோ இப்போ ஆ நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் ஒரு விர்ச்சுவல் மிஷின் உங்களுக்கு லான்ச் பண்ணி கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. ஸோ இது இப்பதான் இனிஷியலைஸ் ஆகுது. ஆ வெயிட் பண்ணலாம். இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன சர்வீஸ் எல்லாம் இங்க இருக்கு பாருங்க. கிளவுட் ஃப்ரண்ட், EC2, S3, IAM, கிளவுட் ட்ரையல், ஆ கிளவுட் வாட்ச், இதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நீங்க ஒரு கம்பெனிக்குள்ள பிளேஸ் ஆகி நீங்க உள்ள போயிட்டாலும் இதுல தான் நீங்க போய் ஒர்க் பண்ணுவீங்க. இந்த ஓ கன்சோல்ல தான் ஒர்க் பண்ணுவீங்க. உங்க கம்பெனில அவங்களே அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுல நீங்க வேலை செய்வீங்க. ஓகே ஓகே. ஸோ இதுல 200 சர்வீஸ்க்கு மேல இருக்கு. அதுல எல்லா ம் கம்பெனியும் மேஜரா யூஸ் பண்ற சர்வீசஸ்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ம் கோடிங்கே இல்லாத நம்ம எப்படி வந்து ஜாப் வாங்குறது ஈஸியா. ம் ஓகே. கோடிங் இல்லாம நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு எப்படி வந்து இதை வச்சு நம்ம ஜாப் வாங்குறது அதை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே. ஸோ இப்போ இங்க 2 bar 2 செக்ஸ் பாஸ்ன்னு வரணும். அது வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து கனெக்ட் கொடுக்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 2 3 4 மினிட்ஸ் ஆகும். ம் இப்போ என்னென்ன சர்வீஸ் இருக்கும் நான் சொல்றேன். கம்ப்யூட்டர்ல EC2, லேம்டா இது ரெண்டு பார்ப்போம். எலாஸ்டிக் பீன் ஸ்டாக் நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் இன்டகிரேஷன்ல SNS அண்ட் SQS நம்ம பார்ப்போம். சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ், சிம்பிள் கியூ சர்வீஸ் நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் டேட்டா பேஸ்ல RDS அண்ட் டைனமோ டிபி நம்ம வந்து பார்ப்போம். டெவலப்பர் டூல்ஸ்ல கோடு டெப்ளாய் அண்ட் கோட் பைப்லைன் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ தென் மேனேஜ்மெண்ட் கவர்னன்ஸ்ல ஸோ ட்ரஸ்டட் அட்வைசர், கிளவுட் ட்ரைல், கிளவுட் வாட்ச் அண்ட் கிளவுட் ஃபார்மேஷன். ஸோ இதெல்லாம் நம்ம பார்ப்போம். நெட்வொர்க்கிங் அண்ட் கண்டென்ட் டெலிவரி, கிளவுட் ஃப்ரண்ட், ரவுட் 53 அண்ட் VPC நம்ம பார்ப்போம். செக்யூரிட்டி ஐடென்டிட்டி அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ்ல IAM பார்ப்போம். ஸோ தென் ஸ்டோரேஜ்ல EFS அண்ட் S3 பார்ப்போம். ஓகேவா? இப்போ நமக்கு 2 bar 2 செக்ஸ் பாசிட்டிவ் வந்திருக்கும். ம் இப்போ நான் இதை கனெக்ட் பண்றேன். ஸோ இதெல்லாம் எப்படி பண்றதுன்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்லுவேன். ஆ இந்த கீ எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். இன்னொன்று லான்ச் பண்ணிக்கிறேன்.
இப்போ எனக்கு இது தேவையில்லை அப்படின்னா டெர்மினேட் பண்ணிடலாம். ப்ரோ எனக்கு இப்போ என்ன டவுட்னா, இப்போ நம்ம இது மாதிரி கிரியேட் பண்ணிட்டோம்ல, ஆ இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணா மட்டும் தான் நமக்கு எப்படின்னா இப்போ ரெண்ட் மாதிரி தான் எடுக்கிறோம். என்ன சொல்றீங்க? இல்ல இப்போ நம்ம இது மாதிரி கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ ஆ நாமளே ஒரு கம்பெனி நடத்துறோம்னா, இப்போ நம்ம இது மாதிரி வாங்கியிருக்கோம் சர்வர், இப்படி ஸ்டோரேஜ் நம்ம வாங்கியிருக்கோம். ஆ ரெண்டு மூணு இது வாங்கியிருக்கோம். நாம பாத்தீங்கன்னா இப்போ ஒண்ணு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னொன்னு வந்து யூஸ் பண்ணலைன்னா அதுக்கான அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்குமா, ரெண்டல்? இல்ல, அதான் சொன்னேனே, நம்ம ஃப்ரீ டயர் தானே இப்போ யூஸ் பண்றோம். ஆஹ் ஃப்ரீ டயர்ல நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எத்தனை யூஸ் பண்றோமோ அது வந்து காசு கட்டணும். ஓ 750 ஹவர்ஸ் நீங்க வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம் பெர் மந்த்துக்கு. ஓகே ஓகே. இன்ஸ்டன்ஸ் 750 ஹவர்ஸ் பெர் மந்த் நமக்கு ஃப்ரீ. ம் அதுக்கு மேல நம்ம யூஸ் பண்ண சார்ஜ். ஓகே. ஸோ இமீடியட்டா நம்ம இப்போ பண்ணலாம். நியூ கீ. ஸோ இதான் நம்மளோட விர்ச்சுவல் மிஷின். ம் ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுது bro, தெரியுது. ஸோ இதான் நம்மளோட விர்ச்சுவல் மிஷின். ம் இந்த விர்ச்சுவல் மிஷின்ல வருது இல்லையா, இன்டர்நெட் எடுக்குது இல்லையா? ஸோ ம் இதோட இன்டர்நெட், அதான் நம்ம நெட்வொர்க்கிங் சொல்றோம். இந்த நெட்வொர்க்கிங்க்கு யார் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா ஏடபிள்யூஎஸ். ம் ஓகே, இதோட நெட்வொர்க்கிங்க்கு யார் ரெஸ்பான்சிபிள்? AWS. ஏடபிள்யூஎஸ். இதுல நம்ம கிடைக்கிற இன்டர்நெட் வந்து எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா ஏடபிள்யூஎஸோட டேட்டா சென்டர்ல இருந்து நமக்கு கிடைக்குது. ஓ ஓகே, ஸோ அதுதான் இங்க போட்டிருக்கோம். இந்த விர்ச்சுவல் மிஷினோட இது வந்து விர்ச்சுவல் மிஷின், ம் இது வந்து என்னோட லோக்கல் மிஷின். ம் ஓகே, ஸோ இந்த ம் ஏடபிள்யூஎஸ் வந்து இதோட கம்ப்யூட், இதோட ஸ்டோரேஜ், டேட்டாபேஸ், நெட்வொர்க்கிங் வந்து ஏடபிள்யூஎஸ் வந்து ரெஸ்பான்ஸ். இதை நான் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா என்னோட நார்மலா என்னோட மிஷின் எப்படி யூஸ் பண்றோம் அதே மாதிரி இதையும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து 30 GB ஸ்டோரேஜ் எனக்கு அலோகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ டயர்ல அவ்வளவுதான் லிமிட். ஓகே, நம்ம ரியல் ஓகே டைம்ல நம்ம எவ்வளவு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஓகே, ஸோ இது என்னோட விர்ச்சுவல் மிஷின். ம் இந்த இருக்க ஸ்டோரேஜ்க்கும் ஏடபிள்யூஎஸ் தான் ரெஸ்பான்சிபிள். இந்த நெட்வொர்க்கும் ம் ஏடபிள்யூஎஸ் தான் ரெஸ்பான்சிபிள். இந்த ஓ விர்ச்சுவல் மிஷினுக்கு பப்ளிக் ஐபி, பிரைவேட் ஐபி இது எல்லாமே அலோகேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆ இது எந்த அவைலபிலிட்டி ஜோன்ல இருக்குன்னு பாருங்க. ஸோ ஒவ்வொரு ரீஜியனுக்கும் ஒரு ரீஜியன் ஐடி கொடுத்துருவாங்க. ஆ
இப்போ நான் லண்டன்ல இருக்கு, லண்டன்ல லான்ச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஓ எத்தனை ரீஜியன் இருக்கு பாருங்க, இவ்வளவு ரீஜியன் இருக்கு. ஓ ஒவ்வொரு எவ்வளோ ரீஜியனுக்கும் பக்கத்திலே ரீஜியன் கோடு இருக்கும். ம் EU ம் வெஸ்ட் 2 இருக்கா, அது லண்டன். ம் ஓகே ஓகே இப்ப என்னோட இன்ஸ்டன்ஸ் எங்க இருக்குன்னா, அந்த 2க்குள்ள ம் 2A 2B 2C 3 இருக்கும். அதுல 2B ம் ல இருக்கு. ம் ம் சோ அப்ப இது எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் நம்ம டீடைலா நம்ம கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே ஓகேவா? ஓகே சோ இப்ப இத வந்து நான் ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். டெர்மினேட் பண்ணனா எனக்கு ஃபுல்லா டெலீட் ஆயிடும். ஓகே சி ம் ஆஃப் ஆயிடுச்சு. அதான் சோ இத மாதிரி ஒவ்வொரு சர்வீஸும் நம்ம ஒரு 1 ஹவர் 1 1/2 ஹவர்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். எப்படி ஒர்க் பண்றது என்ன ஏதுன்ட்டு. ம் இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கா? இப்ப எதுவும் டவுட் கிடைச்சிருக்கு. இருக்கா இதுல? இல்ல இல்ல இப்போ டவுட் மெக்கானிக் ஸ்டாப் பண்ணிடுறேன்.